நாடு முழுவதும் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதில் உறுதியாக உள்ளதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீண்டும் தெரிவித்துள்ளார். புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாடு அரசுக்கு கல்வி நிதி ஒதுக்கப்படாது என்ற மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் கருத்து தமிழ்நாடு அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை ஹிந்தியை திணிக்கிறது, குலக்கல்வியை ஆதரிக்கிறது, 3ஆம், 5ஆம், 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வை நடத்த கட்டாயப்படுத்துகிறது, தொழிற்கல்விக்கு வழிகாட்டுகிறது உள்ளிட்ட விமர்சனங்களை முன்வைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எப்பவுமே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் எங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது நாங்கள் எந்த காலத்திலையும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை குறுக்கு வழியில் திணிக்க முயன்று எந்த வழியில் முயன்றாலும் அது எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த சுச்சுவேஷனையும் எந்த சூழ்நிலையும் தமிழக அரசு அனுமதிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலளிக்கும் விதமாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதிய கல்விக் கொள்கை குறித்து தமிழ்நாட்டில் உள்ள சிலர் அரசியல் செய்வதாக கூறினார். But what is wrong if a student in Tamil Nadu will learn come to the multilingual aspect in his study? It can be Tamil, it can be English, it can be other Indian language. There is no imposition of any Hindi or any language on them. Some friends in Tamil Nadu are doing politics, but certainly Government of India is committed to implement NEP and there are certain conditions with NEP. தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்கும் திட்டம் இல்லை என்ற மத்திய அமைச்சரின் கருத்துக்கு மறுப்பு தெரிவித்த திமுக எம்எல்ஏ எழிலன் மும்மொழி கொள்கையின் மூலம் ஹிந்தி திணிப்பு கட்டாயமாக நடைபெறும் என கூறினார். ஹிந்தி, ஆங்கிலம், அப்புறம் ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ், அப்புறம் எந்த நிலையில கம்பல்சரி ஆப்பாங்கன்னா இப்போ சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தை படிக்கும் போது அந்த சிலபஸ் அடிப்படையில் இருக்கும் போது அவங்க அந்த மும்மொழியை திணிக்கிற முயற்சியா இருக்கும். ஒரு குழந்தை மருத்துவராக ஒரு குழந்தை வளர்ச்சி அடையும் போது அவங்க காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் மூளை வளர்ச்சி அடையும் போது நீங்க எண்ணும் எழுத்தும் இயக்கம் பண்ணும்போது 3ஆம் வகுப்பிலேயே மொழி பாடத்திட்டத்துக்கான திணிப்பு நடக்கக்கூடாது. குழந்தைங்களோட ஆக்கப்பூர்வமாக சூழலியல் சார்ந்த கல்வி ஏற்ற பின் தான் பிற்காலத்தில் அவங்க கல்வி மேம்படணும். இப்போ அவங்க நாங்க திணிக்க மாட்டோம் சொல்ல சிலபஸ்லயே அவங்க பாடநூலே மொழிகள் அப்படிதான் இருக்கும். மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் கல்வித்துறைக்கான நிதியை தமிழ்நாட்டுக்கு தரமாட்டோம் என மத்திய கல்வி அமைச்சர் கூறியிருப்பது ஆணவத்தின் உச்சம் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டின் வரலாறும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளும் அரசியல் சாசனம் உருவான வரலாறும் அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு தெரியாது என்றே அவருடைய ஆணவ பேச்சு காட்டுவதாகவும் எக்ஸ் தளத்தில் சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். கல்வி அமைச்சர் இப்படி சொல்வது நாடாளுமன்றத்தை அவமதிப்பது என்று அவருக்கு தெரியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மாநில அரசின் மொழிக் கொள்கையை வகுப்பது மாநில மக்களின் உரிமை எனவும் ப. சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார்.